3 வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி மீண்டும் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். நீ 144 போற, உன்னால என்ன முடியும்? நாங்கள் அந்த போராட்டம் தொடங்கிய 10 நாள்ல நாங்கள் டெல்லிக்கு போனோம், கலைக்குழு தோழர்கள் போனோம். எங்களுக்கு அவர்களுக்கு தருவதற்கு எதுவும் இல்லை, வலிமையான ஆயுதம் ஒன்று வைத்திருந்தோம். அது ஒரு பாட்டு. நாங்கள் எங்கள் பாடினோம். அந்த விவசாயிகள் மொழி கடந்து எங்களை புரிந்து கொண்டார்கள். ஒரு 14 டெல்லி சேனல்களை ஒரு தமிழ் பாடல் ஒலிபரப்பப்பட்டது என்று சொன்னால் அது டெல்லி சலோ டெல்லி சலோ என்கிற நாங்கள் எடுத்து சென்ற அந்த பாட்டு. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. தூத்துக்குடியில் 13 பேர்கள் சுடப்பட்ட பிறகும் கூட மீண்டும் களத்திற்கு வந்தார்கள். இன்னைக்கு அதன் மீது ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இனி தொடர்ந்து வேதாந்தா நடத்த முடியாது என்பதாக. குட். மக்கள் நடத்திய போராட்டத்தின் மூலமாக துப்பாக்கி சூடு அதற்கு பிறகு வீதிக்கு வந்தால் 13 என்பது 14 15 எண்ணிக்கை கூடும் என்று அஞ்சவில்லை. அதுதான் சயின்ஸ், அது இயல்பு. அது அப்படித்தான் 700 பேர்களை பறி கொடுத்தார்கள். 3 வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி மீண்டும் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். நீ 144 போற, உன்னால என்ன முடியும்? நீ எதையும் செய்ய முடியாது மகனே. தொடர்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் என்ன செய்தோம்? எங்கோ டெல்லி, பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள். நாங்கள் அந்த போராட்டம் தொடங்கிய 10 நாள்ல நாங்கள் டெல்லிக்கு போனோம், கலைக்குழு தோழர்கள் போனோம். எங்களுக்கு அவர்களுக்கு தருவதற்கு எதுவும் இல்லை, வலிமையான ஆயுதம் ஒன்று வைத்திருந்தோம். அது ஒரு பாட்டு. அது ஒரு பாடலோடு சென்றோம் தோழர்களே. அப்பொழுது இந்தியா முழுக்க ஒரு முழக்கமாக, ஒரு குரலாக டெல்லி சலோ டெல்லி சலோ, டெல்லிக்கு செல்லுங்கள் என்பதாக நாங்கள் எங்கள் பாடினோம். அந்த விவசாயிகள் மொழி கடந்து எங்களை புரிந்து கொண்டார்கள். இங்கவும் மொழி கடந்த தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இசைக்கு உணர்ச்சி இல்லை, அந்த உணர்ச்சியின் மூலமாக நாம் ஒன்றுபட முடியும் என்பதை அங்கே காட்டினோம். தோழர்களை சரியாக சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 14 டெல்லி சேனல்களை ஒரு தமிழ் பாடல் ஒலிபரப்பப்பட்டது என்று சொன்னால் அது டெல்லி சலோ டெல்லி சலோ என்கிற நாங்கள் எடுத்து சென்ற அந்த பாட்டு. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. பசுமையை பாதுகாக்க டெல்லி சலோ, பசுமையை பாதுகாக்க டெல்லி சலோ. நம் உணவை பாதுகாக்க டெல்லி சலோ, உணவை பாதுகாக்க டெல்லி சலோ. இந்த தருணம் அமையாது புதிய வரலாறு தயங்கி ஒதுங்காது டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. சாலையின் குறுக்கே பெரும் பாறைகள், ராணுவ போலீஸ் பேரிகாடுகள், ராணுவ போலீஸ் பேரிகாடுகள், தடைகளை மீறி தலைநகர் நோக்கி 1.5 கோடி ஏக்கலப்பைகள், 1.5 கோடி ஏக்கலப்பைகள். இந்த உலகனை இதுவரை கண்டிராத பெரும் உழவர் பேரணி டெல்லி சலோ. உழவர் பேரணி டெல்லி சலோ. பகத்சிங் பிறந்த பஞ்சாப் மண்ணு சிவப்பு மொழிகிறது டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. மோடி அமித்ஷாவின் பாவி கண்களை மூடுது அச்சம் டெல்லி சலோ. மூடுது அச்சம் டெல்லி சலோ. மூன்றெழு உழவர் போராட்ட தீயும் பணியும் எரிகிறது டெல்லி சலோ. பணியும் எரிகிறது டெல்லி சலோ. மாதங்கள் பல நீண்டாலும் பணியாது தலைப்பாக டெல்லி சலோ. பணியாது தலைப்பாக டெல்லி சலோ. அன்று காவி காப்பரே காசிச மொழிகள் தேசிய கீதம் டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. பருவமழையால் பயிர் விளைந்ததால் மௌனம் காப்பதோ தமிழகமே. மௌனம் காப்பதோ தமிழகமே. ஓட்டு அறுவடைக்கு கணக்கு போட்டு நடக்குது கொள்முதல் நாடகமே. நடக்குது கொள்முதல் நாடகமே. இந்த பாவி அடிமைகளின் பேச்சை நம்பாதே, பாவி அடிமைகளின் பேச்சை நம்பாதே. காலை கொடும் வெள்ளம் ஒதுங்கி செல்லாதே, காலை கொடும் வெள்ளம் ஒதுங்கி செல்லாதே. அன்று டெல்லி கட்டை கண்ட தமிழகமே இன்று டெல்லியை நோக்கி செல்லோ செல்லோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. டெல்லி சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. சலோ டெல்லி சலோ இந்தியாவை இந்தியாவை டெல்லி சலோ. நாங்கள் டெல்லிக்கு சென்றது என்பதும் விவசாயிகளின் போராட்டத்தில் பங்கு கொண்டது என்பதும் விஜய் நடித்த சினிமா கிடையாது, ஃபேக்ட். இப்போ ஒரு வந்திருக்காரு ஒருத்தர்,
கத்தின்னு ஒரு படம் நடிச்சார் அவரு. அதில் கொக்கோ கோலா போன்ற அந்த மாதிரி தண்ணியை உறிஞ்சுகின்ற கம்பெனிக்கு எதிராக நான் கூட சரி அந்த பையன் நல்ல சப்ஜெக்டாக எடுக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் என்ன பிரச்சனைனாக்கா 1984 வெற்றின்னு ஒரு படம் அதாவது தொடங்கினார், தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி. என்னையா அவங்க லாஜிக் அது? ஒரு 40 படம் எடுத்தாக்கா நாங்கள் முதல்வரோ? ஐயா விஜய் அவர்களே, நாங்களும் பாடல் பாடி உங்களை போட்டு நாங்களும் கலைஞர்கள் தான். ஆனால் கம்ஃபர்டபுளாக 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதில்ல, அல்லது 100 ரூபா டிக்கெட் 1000 வித்து அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் தெருப்பாடகர்கள், நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம், போராடி சிறைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். நீ என்னடா பண்ணின தம்பி? படம் எடுத்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கிற. இப்போ இதையே ஒரு தகுதியாக கொண்டு எனக்கு முதல்வரா ஒரு சினிமா படத்தில் சொல்லுவாங்க, இந்த